இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் 5 வசனத்தில் இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். 20லிருந்து 25 வரையும் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை வரையிலும் ரட்சிக்கப்பட போகிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் சேர்த்து அவர் ஜெபித்திருக்கிறதை இங்கே யோவான் பதிவிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் 5 வசனங்களிலே இயேசு இவைகளை சொன்ன பின்பு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், கடைசி வெற்றி நமக்குத்தான் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு அறிக்கையிட்ட பின்பு தம்முடைய கண்களை வாரணத்துக்கு ஏறெடுத்தவர் மனுஷகுமாரனாய் இருந்தபடியினால், மாம்சத்தில் இருந்தபடியினால் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி தனக்காக தன்னை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறார். உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னாரே, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை நான் செய்யும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தேன், உம்முடைய திட்டத்தை உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்திருக்கிறேன். அநேக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறார்கள், செவிடர்கள் கேட்டிருக்கிறார்கள், முடவர்கள் நடந்திருக்கிறார்கள். எல்லாம் அநேக அற்புதங்கள் என்னை தேவகுமாரனாக நிரூபித்து இருந்த போதிலும் நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், அவரால் அனுப்பப்பட்டு வந்தேன், நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் என்னுடைய பிதாவின் உடையவைகள், இவைகளை எல்லாம் நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாளைய தினத்தில் நான் பாடுபட்டு மரித்து கல்வாரி சிலுவையில் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறேன். அடக்கம் பண்ணின பின்பு என்னை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டுமே, அந்த காரியத்தின் நிமித்தமாக என்னை பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் காட்டுகிறதற்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லித்தான் இயேசு இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில், பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே நான் ஆதி முதலே உம்மிடத்தில் நான் இருக்கிறேன், உம்முடைய மகிமையை அப்படியே தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை என்கிற அளவிற்கு மகிமையை பெற்றிருந்த நான் இப்பொழுது என்னை நீர் உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், நான் செய்த ஊழியங்கள் நிரூபிக்கப்படும்படியாக, நான் உம்மால் அனுப்பப்பட்டவன் என்பதை நிரூபிக்கும்படியாக, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளைத்தான் பிரசங்கித்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியாக, என்னை பலமான தேவகுமாரனாய் நிரூபிக்கும்படியாக, நான் கல்லறையில் வைக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரால் எழுப்பப்பட்டு உம்மால் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தனக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் உடனே தன்னுடைய சுய மகிமையை தேடுகிறதற்காக அவர் ஜெபிக்கல. தம்முடைய மரணத்திற்கு பின் தன்னை எழுப்பவும் பரலோக மகிமையில் தேவனுடைய வலது பாரிசத்தில் தம்மை உயர்த்தவும் அவர் அங்கே ஜெபிக்கிறார். பூமியில் உள்ள ஜனங்கள் அவருடைய உண்மையான இயல்பை, அவர் தேவ அவதாரம், உலக இரட்சகர் என்பதை புரிந்து கொள்ள செய்யும்படியாக தேவன் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார். அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டால்தான் அவர் உலக இரட்சகர் என்பதை அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தவர்கள் அவர்கள் நம்ப முடியும் என்கிற காரியத்தை ஜெபிக்கிறார். மகிமையையும் நன்மதிப்பையும் பெற துடிக்கும் ஒரு தன்னல பேராசையை அவர் பெரும்படியாக ஜெபிக்கல. தம்மை மகிமைப்படுத்தும்படி பிதாவை வேண்டிக் கொண்டதற்கு காரணம், முதல்ல அவர் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. 7ஆம் வசனத்தில் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இறங்கி வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய மகிமைக்காக அல்ல, அடுத்த நாள் அவர் மரிக்க வேண்டிய நாள், அவர் பரலோகத்தில் தம்முடைய மகிமையை துறந்து பாவிகளுக்காக துன்புறுத்தப்பட்டு மரித்த பிறகு அவர் மகிமைக்குள் மீண்டும் பிரவேசிக்க வேண்டுமே, இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். லூக்கா 24:26
கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி என்று பார்க்கிறோம். தாம் பிதாவை மகிமைப்படுத்தும்படி தம்மை பிதா மகிமைப்படுத்த வேண்டுமென்று செபிக்கிறார். அவர் தமக்காக நினைத்து கொண்டிருக்கவில்லை. உண்மையில் தேவனுடைய மகிமையை கொண்டு வராத எதையும் தம்முடைய மகிமைக்காக அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 7:18 கூட சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று இயேசு பிரசங்கிக்கிறார். யோவான் 8:50 நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறார். குமாரனுடைய எதிரிகள் வெற்றியடைந்து மரணம் அவரை கல்லறையில் வைத்திருந்தால் அது பிதாவுக்கு கனத்தை கொண்டு வராது. ஆகவே அவர் தன்னை எழுப்பும்படியாக இங்கே ஆண்டவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருந்தபடியினால் 100% அவருக்கு தெரியும், எப்படியும் மரணத்திலிருந்து நான் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரிசத்திற்கு சென்று விடுவேன் என்பது தெரியும். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் அநேகருக்கு ஆண்டவர் தந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்கிறது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால், அதிலிருந்து நாம் மீண்டு வரவில்லை என்று சொன்னால் மக்கள் நம்மை குறித்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக மாறிவிட முடியும். அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அவர்கள் சிறையிருப்பில் வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருந்து 70வது வருஷத்தில் விடுதலை பெற்று வருவார்கள் என்பதை தானியேல் அறிந்திருந்த போதிலும் அவன் அங்கே 70 வருடங்கள் தானியேல் பாபிலோனிலே தன்னுடைய வீட்டிலே ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேராக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக எத்தனை சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர் வைராக்கியம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதா கனம் பண்ணுவார் என்று சொல்லி நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய இடரல்கள் வந்து நாம் அதிலே மடிந்து போகிற ஒரு சூழ்நிலைகள் நம்மிலே உருவாகும் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் தந்தருளின வார்த்தைகளை கேட்டவர்கள் அவர்கள் இடரல் அடைந்து விடாதபடிக்கு இருக்கும்படியாக ஆண்டவர் இங்கே தன்னை மகிமைப்படுத்தி பிதாவின் மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு ஜெபிக்கிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அறிவித்திருக்கிறேன், என்னை குறித்து சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், பொய் தெய்வங்கள் ஒன்றதையும் நான் அறிவிக்கவில்லை என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்பது என்றென்றுமாய் வாழும் வாழ்வு மட்டுமல்ல, தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்வு, தேவனை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்வு, அவரை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்வு, அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்வு, அவருடைய அன்பு கூறுவது என்றெல்லாம் அவருக்கு சேவை செய்கிறது. இவைகள் எல்லாமே நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு வாழ்வாக நம்மில் அவர் நித்திய ஜீவன் என்கிற விதையை இருதயத்தில் போட்டிருக்கும் பொழுது அந்த விதையின் மூலமாக அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்கிறோம், அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம், அவரை அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அவருக்கு அதிகமாய் கீழ்ப்படுகிறோம், அவரை கனப்படுத்துகிறோம், அவரில் அன்பு கூறுகிறோம், என்றென்றும் அவருக்கு சேவை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் இதற்காக தனக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 3.5 வருடங்கள் மகிமையாக உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். நாளைய தினத்தில் கல்லறையில் வைக்கப்பட்ட பின்பு நான் 3வது நாளில் உயிரோடு கூட எழுப்பப்பட வேண்டும். என்னை நம்பி நீர் அனுப்பினீர் என்று சொல்லி நம்பி நீர் தந்த வசனங்களை விசுவாசித்து கடைபிடித்திருக்கிற நீர் தந்தவர்கள், நீர் தந்த பொக்கிஷம், நீர் தந்த வெளியேற பெற்றவர்கள், அவர்கள் விசுவாசத்தில் இடரலடையாதபடிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஊழியம் செய்கிற நம்மையும்
ஒருவன் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படி நித்திய ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மையாக அவருக்கு நாம் ஊழியம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஊழியத்தை அங்கீகரித்து நம்மை மகிமைப்படுத்துகிறதற்கு இயேசு இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சித்தம் அறிந்து அவருக்கு நாம் ஊழியம் செய்வோம், அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுவோம், பிதாவினால் கனப்படுத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.